விஜய் பிரச்சாரத்திற்கு தடை, உண்மையை உளறிய பியூஷ் கோயல். அண்ணாமலைக்கு சீட் தராமல் ஏமாற்றிய பாஜக, வருத்தத்தில் உடைந்து போன எச் ராஜா. திடீரென வேட்பாளரை மாற்றி இருக்கக்கூடிய விஜய். அம்பலமானது ஆந்திரா கஞ்சா வியாபாரம், போலியாக வாங்கிய டாக்டர் பட்டம், உண்மையை எடுத்து காட்டியிருக்கக்கூடிய இந்தியா டுடே. முஸ்லிம்களுக்கு எதிராக முழுமையான வன்மத்தை பரப்பக்கூடிய சங்கிகள், வடக்கில் தீயாய் பரவக்கூடிய வீடியோ. இது மாதிரி இந்த அரசியல் சம்பந்தமான தேர்தல் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பல்வேறுபட்ட தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தமான முக்கியமான வீடியோக்களையும் அந்த செய்தி தொகுப்புலையும் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. ஓகே, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ ஒரு வைரலா இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பார்த்தோம்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஓகே, இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ ஒரு வைரலா இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பார்த்தோம்னா, தாவேகாவுடைய தூத்துக்குடி வேட்பாளர், அதாவது தூத்துக்குடியோடைய ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை சேர்ந்த ஒரு வேட்பாளர். அவருடைய பேர் அன்னை சரவணன். இவர் யாருன்னு பார்த்தோம்னா, ஒரு லாட்டரி சீட்டு ஏஜென்சி நடத்தக்கூடிய ஒரு நபர். கேரளா பக்கம் லாட்டரி சீட்டு ஏஜென்சி நடத்துறாரு. இவர் தான் அந்த பகுதியில் விஜய் ஒரு வேட்பாளராக நியமிச்சிருக்கிறாரு. விஜய் சமீபத்தில் கூட புதுச்சேரியில் கூட சொன்னாரு, ஒவ்வொரு வேட்பாளரையும் பார்த்து பார்த்து நிறுத்தியிருக்கிறேன். உங்களுடைய அண்ணன், உங்களுடைய தம்பி, உங்களுடைய சித்தப்பா, பொண்ணு கொடுத்தோர், பொண்ணு எடுத்தோர், இப்படி சொந்த பந்தங்களா பார்த்து நிறுத்தியிருக்கிறேன் அப்படின்ட்டாப்லையா. அந்த ஒரு வேட்பாளரோட லட்சணத்தை பாருங்க. தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் இவர் நிறுத்தி இருக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்காக அங்க தேர்தல் அதிகாரியை சந்திக்க போறாரு. அங்க போகக்கூடிய நேரத்திலே வழியிலேயே காவல்துறை அதிகாரிகள் அவர் கேட்கும் போது அங்கேயே போலீஸை பார்த்தோன்னா மனுஷன் ஜெர்க் ஆயிட்டாப்ல. ஐயோ, போலீஸ் ஏதோ கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே போலீஸை பார்த்தோன்னா மனுஷன் அங்கேயே கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள போனாரு. உள்ள போய் இன்னும் ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ணல. அதுக்குள்ள தேர்தல் அதிகாரிகள் அந்த ஃபார்மை கையில வாங்கும் போது அங்கிருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு தன்னை ஏதோ வேட்புமனு ஃபுல்லா ஃபில்அப் பண்ணி கொடுத்துக்கிற மாதிரி அங்கிருந்து 4 போட்டோ எடுத்துட்டாங்க. 4 போட்டோ எடுத்தாங்கன்னு பார்த்தா கூட போனது 4 பேர் தான். அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தோட. இல்ல, நான் என்ன கேட்குறேன், அர்ஜுன் சம்பத்துக்காச்சும் கூட ஒரு 8 பேர் போவாங்க. ஏன்னா அந்த கட்சியிலே ஒட்டு மொத்தமாக 8 பேர் இருக்கிறாங்க. ஆனா விஜய் கட்சிக்கு வந்த ஒரு கொடுமையை பாருங்க, 4 பேர் சேர்ந்து கூட போறாங்க. 4 பேர் சேர்ந்து எல்லாம் பண்ணிட்டு வேட்புமனு கொடுத்தாங்க, எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கையில போய் கொடுக்குறாரு. அவர் பார்த்த தேர்தல் அதிகாரிக்கு ஒரே ஷாக். அந்த வேட்புமனு வாங்கி பார்த்தாரு. என்னையா, நான் என்ன கொடுத்தேன்னு அப்படியே எகையிலே திருப்பி கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்கூல்ல சில பசங்க, மக்கு பசங்க இருப்பாங்க, எக்ஸாம் பேப்பர்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்கோ அதே பேப்பர்ல எழுதி அப்படியே கையில ஓப்பன் பண்ணி பார்த்துருமா, அந்த கொஸ்டின் வரலாம். அந்த மாதிரி இவர் என்ன வேட்புமனு கொடுத்தாரோ அந்த வேட்புமனுல எதையுமே ஃபில்அப் பண்ணாம அப்படியே கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் பார்த்தோன்னா ஷாக் ஆயிடியோ, என்ன அப்படியே திருப்பி கொடுத்துருக்க அப்படின்னா, ஓ இதுல எதுவும் எழுதி கொடுக்கணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. தலையில் வச்சுக்கிறாரு மனுஷன். பாவம், தலையில் எழுதி கொடுக்கணுமாவா, எழுதி கொடுக்கதானே உங்க கையில கொடுத்தேன் அப்படின்னா, சார் எப்படி சார் எழுதுறது, இதுல ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது நாங்க வைக்கணுமா, பர்த் சர்டிபிகேட், ஆதார் கார்டு, ஏதாவது டாக்குமெண்ட் நாங்க உள்ள வைக்கணுமான்னு சொல்லி அவர்கிட்டயே கொஸ்டின் வர கேட்கறாங்க. போங்க போய் ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா, சார் ஒரு 3 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க சார், இதை இப்போ போய் ஃபில் பண்ணிட்டு வந்துரு சார். 3 நிமிஷம் இல்லை, 3 மணி நேரம் உனக்கு நான் டைம் தரேன், போய் ஃபில் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் அங்க போய் எங்க ஃபில் பண்றது, எதை ஃபில் பண்றதுன்னு தெரியாம இந்த அளவுக்கு தத்தக்கா புத்தகான்னு தடுமாறக்கூடிய வேட்பாளர்களை தான் தாவேகாவில் இங்க வச்சிருக்கிறாங்க. இதை தான் விஜய் சொன்னாரு, தேடி தேடி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறேன்றார்ல, அந்த தேடி தேடி எடுத்துருக்கக்கூடிய வேட்பாளரோட லட்சணம். அதாவது ஒருத்தர் எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்தும் போது வேட்புமனு எப்படி ஃபில் பண்றது, எம்எல்ஏனா என்ன, ஒரு எம்எல்ஏ என்ன செய்யணும், களத்துல போய் எப்படி பிரச்சாரம் செய்யணும், அந்த எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு மக்களுடைய பணி எப்படி செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒருத்தரை போய் வேட்பாளரா நிறுத்தணும். இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாத நபர்களை வேட்பாளர் நிறுத்துறாரு. அப்ப இவருக்கு எங்கிறது கட்சியோட கொள்கை தெரியும், கட்சியோட கொள்கை என்ன, தமிழ்நாட்டோட நலன் என்ன, இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றுறதுக்காக டெல்லியில இருந்து எப்பேற்பட்ட சதி நடக்குது, இது எதுவுமே தெரியாத, நேத்து வரைக்கும் விசில் அடிச்சுக்கிட்டு கட் அவுட்டுக்கு பால் ஊத்திட்டு இருந்த நபருக்கெல்லாம் இன்னைக்கு சீட்டு கொடுத்ததால தான் இப்பேற்பட்ட நபர்கள். அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் தான், அவர் சினிமாவில் நல்லா நடிச்சாரு, டான்ஸ் ஆடினதுக்காக ஓட்டு போட்டனா உனக்கு கடைசியில் இப்பேற்பட்ட நபர்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்களே ஒவ்வொரு நாளும் அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே, இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு கூத்து. தாவேகா கட்சி சார்பில் அபிஷியலா ஒரு விளம்பர பலகை ஒன்று வெளியிட்டாங்க. அதுல தமிழ்நாட்டுடைய 234 வேட்பாளர்களும், தாவேகா கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய 234 வேட்பாளர்களும் பட்டதாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. நாங்களாம் சாதாரண ஆள்ல நிறுத்தலங்க, எல்லாம் பட்டப்படிப்பு படிச்ச பட்டதாரிகள், எல்லாம் டிகிரி ஹோல்டர்ஸ் நிறுத்தி இருக்கிறோம். அதுல எம்பிபிஎஸ் படிச்சவங்க 5 பேரு, எம்டி படிச்சவங்க இத்தனை பேரு, டிகிரி ஹோல்டர்ஸ் இத்தனை பேரு, வழக்கறிஞர்கள் இத்தனை பேர்னு சொல்லி ஒரு பெரிய பில்டப் ஒன்று கொடுத்தாங்க.
அடேங்கப்பா பரவாயில்லையே எல்லாரும் டிகிரி ஹோல்டர்ஸா நிறுத்தி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம ஆய்வு செய்ய ஆரம்பிச்சோம். உண்மையாவே எல்லாரும் டிகிரி ஹோல்டர்ஸா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தோம்னா அங்க தலைமையிலேயே அங்க அவ்வளோ பெரிய கோளாறு நடந்திருக்குது. கட்சியுடைய தலைவர் அவரும் ஒரு வேட்பாளர் தானே, 234 அவர் 2 இடத்துல நிக்கிறார் இல்லையா. இப்ப கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் இவரே ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி ஹோல்டர் கிடையாது, இவர் பட்டப்படிப்பு பெற்றவர் கிடையாது. விஜய் அவர் 12ஆம் வகுப்பு படிப்பை முடிச்சுட்டு அவர் லைலா காலேஜில் போய் பிஎஸ்சி படிக்கிறாரு. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போய் லைலா காலேஜில் போறாரு. பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு வந்த ஒரு நபர் தான் நடிகர் விஜய். அவர் இன்னைக்கு வரைக்கும் நடிகர் விஜய் தான். நடிகர் விஜய் பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா எனக்கு படிப்பு மண்டையில் ஏறலங்கிறதுக்காக சினிமாவுக்கு போனாரு. சமீபத்தில் கூட விகடன் மாதிரினா பல மேடைகளை சொல்லியிருக்காரு, நான் காலேஜுக்கே ஒழுங்கா போக மாட்டேன், கட்டடிச்சு தலைவர் படத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த மாதிரி ஒரு இடைநிற்றல் கல்வி தான் அவருக்கு. இன்னும் அவர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணல, அவர் இடைநிற்றல்ல தான் ஒரு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் சினிமாவுக்கு வந்தாரு. அப்போ ஃபர்ஸ்ட் விஜயே ஒரு டிகிரி ஹோல்டர், ஒரு பட்டதாரி கிடையாது அப்படிங்கிறது ஆச்சா. அதுக்கப்புறம் விஜயுடைய நண்பர் என்ற அடிப்படையில் ஸ்ரீநாத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில் ஸ்ரீநாத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஸ்ரீநாத்துமே ஒரு டிகிரி ஹோல்டர் இல்ல அப்படிங்கிற சில தகவல்கள் வருது. ஸ்ரீநாத் வந்து +2 மட்டும் தான் படிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ரீநாத் இவர் வந்து விஜயோடைய ஃப்ரெண்டு, இவர் ஒரு காமெடி நடிகர்பாங்க. காமெடி நடிகர்லாம் இல்ல, காமெடி நடிகர் வடிவேலு மாதிரியோ பரட்டா சூரி மாதிரியோ ஒரு பிரபலமான காமெடி நடிகர் இல்ல, காமெடியிலேயே களத்துல இல்லாத ஒரு காமெடி நடிகர் தான் ஸ்ரீநாத். இவருக்கு வந்து விஜய் கூட சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டுன்ற ஒரு தகுதியால இவர் ஒரு வேட்பாளரை நியமிச்சிட்டாங்க. அவர் போய் இப்போ தூத்துக்குடியில் போய் பிரச்சாரம் பண்றதுக்கு போய் சுத்திட்டு கிடக்குறாரு. இது முடிஞ்சா அடுத்து லெஃப்ட் பாண்டின்னு ஒருத்தர், அதாவது விஜயோட இந்த கில்லி படத்துல இருக்கும், விஜயோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொல்லி ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும். ஓட்டேரி நரி, டுமில் குப்பம் வவ்வாலு அப்படின்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சில கேங் இருக்கும். அந்த மாதிரி உண்மையில விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளருடைய பேரு லெஃப்ட் பாண்டி அவருடைய பேரு. இந்த லெஃப்ட் பாண்டி என்ன படிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம போய் தேடும் போது லெஃப்ட் பாண்டி அவருடைய வேட்பாளர் மனுவிலேயே குறிப்பிட்டிருக்காரு 9ஆம் வகுப்பு மட்டுமே படிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த வேட்பாளர் மனுவில் இருக்குது. வெறும் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 9ஆம் வகுப்பு மட்டுமே லெஃப்ட் பாண்டி படிச்சிருக்காரு. ஆனா கட்சியில கொடுக்கக்கூடிய பில்டப் பண்ண 234 பேரும் பட்டதாரிகள் அப்படி சொல்லி பில்டப் கொடுக்குறாங்க. சரி, லெஃப்ட் பாண்டி 9th மட்டும் படிச்சிருக்காரு, தப்பு இல்ல. ஆனா கொடுக்குற பில்டப் என்ன தெரியுமா, டாக்டர் லெஃப்ட் பாண்டி அப்படின்னு சொல்லி தான் அவங்க பில்டப் கொடுப்பாங்க. அவர் சாதாரண ஆள்லாம் இல்லப்பா, அவர் டாக்டர் லெஃப்ட் பாண்டி அப்படின்னு சொல்லி தான் போற இடமெல்லாம் அவருக்கு பேனர் அடிக்கும் போது டாக்டர் லெஃப்ட் பாண்டி அப்படின்னு சொல்லி போற இடமெல்லாம் அவருக்கு விளம்பரம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த லெஃப்ட் பாண்டி என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம தேடும் போது அங்க அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு அம்பலம் ஆயிட்டே இருக்குது. லெஃப்ட் பாண்டியோட வேட்பு மனுவில் உங்க மீது ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கா, ஏதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி வேட்பு மனுவில் பொதுவாகவே இருக்கும். அந்த வேட்பு மனுவில் பார்த்தோம்னா லெஃப்ட் பாண்டி மேல என்னென்ன கேஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆபாச படங்களை அனுப்பியது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ், தகாத வார்த்தைகளை பேசியது இது சம்பந்தமான ஒரு கேஸ், குற்றவியல் மிரட்டல் செய்தது அப்படின்னு ஒரு கேஸ், சட்டவிரோதமாக மதுபான விற்பனை செய்தது அப்படிங்கிற சம்பந்தமான கேஸ், அபாயகரமாக வாகனங்களை ஓட்டியதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆபாச படம் அனுப்பினது, சட்டவிரோதமா மதுபானத்தை விற்பனை செஞ்சது, தகாத வார்த்தைகள் பேசணும்னு சொல்லி இப்பேற்பட்ட குற்ற பின்னணிகளோட இருக்கக்கூடிய நபர்களை தான் விஜய் நான் தேடி தேடி நிப்பாட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாம் டிகிரி ஹோல்டர்ஸ் பார்த்தா லெஃப்ட் பாண்டி 9th தான் படிச்சிருக்காரு. 9th படிச்ச லெஃப்ட் பாண்டி நான் ஒரு டாக்டர் தெரியுமா, MBBS படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான போராட்டம்லாம் பில்டப் கொடுத்துட்டு அலையிறது. ஓகே, இது லெஃப்ட் பாண்டியோட கதை. அதுக்கடுத்து சந்திரா காண்டிபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், இந்த வேட்பாளர் 234 வேட்பாளர்ல சங்கரா காண்டிபன் தான் கொஞ்சம் வைரல்ல இருக்கிறாப்புல. ஏன் அப்படின்னா சந்திரா காண்டிபன் சமீபத்துல தான் ஜெயிலுக்கு போயிட்டு பெயில்ல வந்திருக்கிறாப்புல. ரயில்ல போயிட்டு பெயிலுக்கு போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு மனுஷன் தான் நம்ம சந்திரா காண்டிபன். சந்திரா காண்டிபன் மேல கஞ்சா கடத்தல் வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, ஆள் கடத்தல் வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் வாங்கி பல்வேறுபட்ட சாதனைகளை செஞ்சுதான் தாவேகா கட்சியில இணைஞ்சு அவருக்கு இந்த சாதனைகளுக்காக அவர் ஒரு வேட்பாளரா நியமனம் செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த கஞ்சா கேஸ் பிரபலமா பேசிட்டு இருக்கும்போது நேத்து முந்தினத்துக்கு சந்திரா காண்டிபன் ஒரு வீடியோ வெளியிட்டாரு. என் மேல அந்த மாதிரி எந்த கேஸும் கிடையாதுங்க, கஞ்சா விற்பனைலாம் என் மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, என் மேல ஆள் கடத்தல் மட்டும்தான் ஒரே ஒரு கேஸ் இருக்குது, கஞ்சா கேஸ்லாம் என் மேல கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் சந்திரா காண்டிபன் சம்பந்தமா இன்னும் கொஞ்சம் தோண்டி நோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சந்திரா காண்டிபன் கஞ்சா தமிழ்நாட்டில் கடத்தல, ஆந்திராவில் கடத்திருக்கிறாரு. ஆந்திராவில் சந்திரா காண்டிபன் கஞ்சா கடத்தின சம்பந்தமா, அங்க ஒரு கையில கஞ்சா பிடிப்பட்டது சம்பந்தமா, அங்க ஒரு 10 நாள் ஜெயில இருந்தது சம்பந்தமா பல்வேறுபட்ட ஆதாரங்கள் சந்திரா காண்டிபன் சம்பந்தமா கிடைச்சது. அந்த ஆதாரங்கள்லாம் கிடைச்சி மொத்தமா இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இந்த கூட்டம் அம்பலமாய் போச்சு. கூட்டம் ஆளு கிடைக்காம பாஜக இருந்து வேட்பாளர் தூக்கி போட்டாங்க, திமுக இருந்து அதிமுக எல்லா பக்கம் இருந்து ரோட்ல பால் பாக்கெட் ஒருத்த போட, டேய் நீ நாளைக்கு பால் போடு, முதல் என்கிட்ட வந்து வேட்பாளரை வந்து சேருவா அப்படின்னு ஆளை இழுத்து போட்டாங்க இல்லையா. அப்படி கஞ்சால போயிட்டு ஜெயில வந்து பெயில வந்து ஆளையும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்க. இது நாளுக்கு நாள் நார ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம
இன்னைக்கு சந்திரகாண்டி பொண்ணுடைய மனைவியை அங்க ஒரு மாற்று வேட்பாளரை போட்டாங்க. இவர் வேட்பாளராக நீங்கிட்டு இப்போ அவருடைய மனைவி அங்க வேட்பாளரை நியமிச்சிருக்கக்கூடிய அளவுக்கு இதுதான் தாவேகாவுடைய வேட்பாளர் லட்சணம். இந்த வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்களிங்க, தமிழ்நாட்டில் நாங்க ஒரு மாற்றம் செஞ்சு புரட்சி செஞ்சு கிழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இங்க உருட்டிட்டு கிடக்குது. ஓகே, அடுத்து இந்த தேர்தல் திருவிழாவில் ஒரு பரபரப்பான செய்தின்னு பார்த்தோம்னா, எங்க அண்ணா அண்ணாமலைக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. யார் யாருக்கோ சீட்டு தராங்க. நேத்து வந்த விஜயதரணி, அந்த விஜயதரணி அக்காவுக்குலாம் பாஜகவில் சீட்டு கொடுத்துறாங்க. எல்முருகன்ஜி தோல்வியையே ஒரு வரலாறா வச்சிருக்காரு மனுஷன். எப்ப நின்னாலும் தோல்வி அடைகிறாரு. ஆனா கொஞ்சம் கூட மனுஷன் டயர்ட் ஆகாம திரும்ப திரும்ப போட்டிடுறாரு. எல்முருகன்ஜிக்கெல்லாம் போஸ்டிங் கொடுக்குறாங்க. வானதி சீனிவாசனுக்கு கோவை வடக்க கொடுத்துறாங்க. தமிழிசை அக்கா எப்போ பார்த்தாலும் அக்கா ஆரம்ப காலத்துல இருந்து தோல்வி மட்டுமே கண்ட எங்க அக்கா தமிழிசைக்கு மயிலாப்பூர் தொகுதியை கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த பாஜகவுக்காக தன்னோட பதவியை தூக்கி போட்டு அரும்பாடுபட்டு பெருங்கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இன்னல் பட்டு ஈடுபட்டு அப்படியெல்லாம் பட்டு பாடாப்பட்ட எங்க அண்ணன் அண்ணாமலைக்கு எந்த ஒரு சீட்டுமே இல்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. இதுதாங்க ரொம்ப சேடுங்க. இது இந்த RSS உடைய ஒரு வழக்கமே அப்படிதான். எல்லாம் கூட வச்சு எல்லா வேலையும் வாங்கிப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க மூலியமா அதை வேலை எல்லாம் ஈஸியா கழட்டி விட்டுருவாங்க. நாதுராம் கோட்ஸே RSS உடைய ஆபீஸ்ல இருந்து வளர்ந்த ஒரு நபர். அந்த குடும்பமே RSS ஆபீஸ்ல வளர்ந்த நபர். அந்த நாதுராம் கோட்ஸே அப்படி RSSல இருந்து ஊறி தான் மகாத்மா காந்தியை சுடுறதுக்காக ஒரு கொலைகாரனா ஒரு தீவிரவாதியா மாறினான். ஒரு கட்டத்தில் அவன் மாட்டினதுக்கு அப்புறம் கையங்களமா மாட்டி கோர்ட்டு முன்னாடி போய் நிக்கப்பட்ட அப்புறம் RSS அங்கிருந்து எஸ்கேப் பண்ணாங்க. நாதுராம் கோட்ஸேக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவர் எங்க அமைப்புல இருந்து எப்பயோ வெளியில போயிட்டாருன்னு சொல்லி அப்பவே நாதுராம் கோட்ஸே கழட்டி விட்ட ஒரு கூட்டம் தான் அது. அப்புறம் அத்வானி எப்படி கழட்டி விட்டாங்களோ, இது மாதிரி எப்பெல்லாம் காரியம் முடிஞ்ச பிறகு கர்நாடகாவில் எடியூரப்பாவை எப்படி கழட்டி விட்டாங்களோ, ஒவ்வொரு முறை காரியம் ஆனோன்னா கழட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் எங்க அண்ணன் அண்ணாமலை. பாவம், அவர் பாட்டுக்கு கர்நாடகாவில் ஒரு போலீஸா அங்க ரெண்டு சுத்திட்டு இருந்தாரு. நான் போலீஸா வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே 90,000 கேஸ் போட்டேன், 90,000 கேஸ் போட்டேன்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் உருட்டிட்டு கிடந்தார் இல்லையா. அந்த அண்ணாமலையை வாண்டடா கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்குனாங்க. அவரு என்னன்னோ செஞ்சாரு. 20,000 புத்தகம் படிச்சாரு. சும்மா சாதாரணலாம் கிடையாது, 20,000 புத்தகத்தை படிச்சாரு. கையில கட்டக்கூடிய வாட்ச் கூட தேசபக்தி வாட்ச் தான் கட்டுவாரு. லோக்கல் வாட்ச், இந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கட்ட மாட்டாப்ல. தேசபக்தி வாட்ச், ரஃபேல் வாட்சை மட்டுமே கட்டிட்டு சுத்திட்டு அலைஞ்சாரு. ஃபிளைட்ல போகும்போது கூட மக்களுடைய பாதுகாப்புக்காக எமர்ஜென்சி டோர் எல்லாம் ஓபன் பண்ணி திறந்து விட்டுட்டு இவ்வளவு இந்த கட்சிக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டார் மனுஷன். போகக்கூடிய இடமெல்லாம் ஆளை வச்சு ஆள் செட்டிங் பண்ணி செல்ஃபி எடுத்து போக இடமெல்லாம் தனக்கு ஒரு கூட்டம் வர மாதிரி பில்டப் பண்ணி ட்விட்டர்ல ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணி அவருக்கு பெரிய மாசு இருக்க மாதிரி எவ்வளவோ பில்டப் பண்ணி இந்த கட்சிக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாரு. மைக்கேல் பட்டியல ஒரு மாணவி சும்மா தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட இது கிறிஸ்தவ மதமாற்றம் அப்படின்னு சொல்லி என்னன்னோ உருண்டு பிறண்டு மனுஷன் எவ்வளவு பாடுபட்டாரு. கடைசியில வேலைக்கு ஆகல. அதிமுக கூட கூட்டணி சரணம்னா அண்ணாமலையை கழட்டி விடுறத தவிர வேற வழி இல்லை அப்படின்ட்டு அண்ணாமலை அப்படி குப்பை மாதிரி யூசம் துறோ மாதிரி அப்படி தூக்கி போட்டாங்க. பாவம், மனுஷன் ரொம்ப சேட் ஆயிட்டாப்புல. அண்ணாமலை எவ்வளவு ஸ்கெட்ச் போட்டாரு. கோவை வடக்குல வந்து பாஜகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அந்த ஒரு தொகுதியில மட்டும் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி அந்த தொகுதிக்கு ஸ்கெட்ச் போட்டாரு. ஆனா எங்க அக்கா வானதி விடுற மாதிரி இல்ல. எப்ப ஆல்ரெடி நான் இங்க ஜெயிச்சிருக்கிறேன், நான் திரும்ப ஈஸியா ஜெயிச்சிருவேன், ஆனா நான் இந்த ஊரோட சேர்ந்த ஒரு பொண்ணு அப்படிங்கறதால அவங்களே திரும்ப அந்த இடம் வாங்கிட்டாங்க. அண்ணாமலைக்கு எதுவுமே கிடைக்கல, மனுஷனை தூக்கி போட்டாங்க. இப்ப மனசு ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கிறாரு. அண்ணாமலை மட்டுமா உடஞ்சு போயிருக்கிறாரு. பாவம் எச் ராஜா ப்ரோ டிவி விவாதத்துல பேசும்போது அப்படி பக்காவா பேசிட்டு இருக்கும்போது மனுஷனுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்பதான் அவர் வெளியில வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டுறாங்க. சார், அண்ணாமலைக்கு சீட்டு தரலையே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு போது, அண்ணாமலைக்கு மட்டுமா தரல, எனக்கு தான் ஏன் சீட்டு தரல அப்படின்னு மனுஷன் உடைஞ்சு போய் நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அண்ணாமலை எச் ராஜா எப்படி பேசுவாரு, இஸ்லாமே தீவிரவாதிங்கிற நானு, கிறிஸ்தவ கைகூலிங்கிற நானு இப்படின்னு சொல்லி 8 பக்கத்துக்கு எகிரி வசனம் பேசின எச் ராஜா இன்னைக்கு பேச முடியாம அண்ணாமலைக்கு மட்டுமா சீட்டு தரல, எனக்கு தான் ஏன் சீட்டு தரல, அந்த அளவுக்கு நொந்து போய் நொடிஞ்சு போய் மனுஷன் இப்படி இருக்கும்போது எச் ராஜாவா இது அப்படின்னு நமக்கெல்லாம் பார்க்கறதுக்கே மனசு படபடக்குது. ஏன்னா எச் ராஜா ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. சாரணியர் தேர்தல் 52 ஓட்டு வாங்கி வரலாறு சாதனை படைச்சவர், சும்மாலாம் கிடையாது. மனுஷன் இன்னைக்கு அவர் போய் தேர்தல் நின்றாருன்னா 52 ஓட்டு அவருக்கு கன்ஃபார்மா விழுவோம். அப்பேற்பட்ட பிரம்மாண்ட வேட்பாளருக்கு சீட்டு தரல, அண்ணாமலைக்கு சீட்டு தராம இப்ப கடைசியில பாஜக இருக்கக்கூடிய வேட்பாளர்களை வச்சு உருட்டி பரட்டி எடுத்து இந்த தமிழ்நாட்டில் நாங்க தாமரையை மலர வச்சே தீர்வோம் சொல்லி குதியா குதிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த தேர்தல் திருவிழாவில் அடுத்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை ரத்து செஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. ஆமா, அவர் எப்ப பிரச்சாரத்துக்கு வந்தாரு, 2 நாள் தானே பிரச்சாரத்துக்கு வெளில வந்தாரு, அதுக்குள்ள ரத்து வர செஞ்சிட்டாரா அப்படின்னு சொல்லி அவருடைய கட்சி தொண்டர்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம். அதாவது விஜய் வந்து பெரம்பூர்ல ஒரு பிரச்சாரம் பண்ணாரு, திருச்சி கிழக்குல ஒரு பிரச்சாரம் பண்ணாரா, அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு இப்போ வில்லிவாக்கத்துல பிரச்சாரம் பண்ண போறேன், ஆதவர்ஜுனாவுக்காக பிரச்சாரம் பண்ண போறேன், டி நகருக்கு போய் புஷியானந்துக்காக பிரச்சாரம் பண்ண போறேன், வில்லிவாக்கத்துல போய் அவருடைய டிரைவருடைய மகன் அவருக்காக பிரச்சாரம் பண்ண போறேன்,
அண்ணா நகருக்கு போய் பிரச்சாரம் பண்ண சொல்லி 4 ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து காவல்துறை கிட்ட கடிதம் எழுதிட்டு ஒரு கடிதம் எழுதினேன் அப்படின்னு கடிதம் எழுதி காவல்துறைக்கு கடிதம் எழுதி அனுப்பினாப்புல. பார்த்தா இந்த கடிதத்தை பரிசீலனை செஞ்ச காவல்துறை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, வில்லிவாக்கத்துல உங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம். ஏன்னா வில்லிவாக்கம் இந்த சிட்கோ ஏரியால ஓரளவுக்கு விசாலமான இடம் நீங்க கேட்கறதுல, அதனால சிட்கோல 1 மணி நேரம் பிரச்சாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு அனுமதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி நகரை ஒரு ஸ்பாட்டா தேர்ந்தெடுக்கிறாங்க. டி நகரை பொறுத்த வரைக்கும் தெரியாது, ரொம்பவே கூட்டம், மக்கள் எப்பவுமே கூட்ட நெரிசலா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ஏரியால விஜய் ஒரு பிரச்சாரம் நடத்தினா இங்க அவருக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம், அந்த கூட்டத்தோடு சேர்ந்து இந்த கூட்டமும் சேர்ந்து அங்க ஒரு கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். டி நகர் ஆல்ரெடி அவ்வளவு கூட்டம் வர ஏரியா. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இது பெரிய அளவுல மக்கள் பாதிப்புடைய விஷயமா மாறிடுங்கிறதுக்காக போலீஸ் என்ன செஞ்சாங்கன்னா, டி நகர் முத்துரங்கன் சாலை, டி நகர் உஸ்மான் ரோடு, ரங்கநாத் ஸ்ட்ரீட் அந்த பக்கம் போனோம்னா முத்துரங்கன் சாலை இருக்கும். ஓரளவுக்கு விசாலமா இருக்கு அந்த இடம். முத்துரங்கன் சாலையில பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சார டைமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி விஜய் அங்க வரணும். பிரச்சாரம் பண்ணிட்டு கரெக்டா 1 மணி நேரத்துல அங்க போயிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலுமே போலீஸ் அங்க இருக்கக்கூடிய நீங்க எந்த ஸ்பாட்டை கேட்கறீங்க அதெல்லாம் இதுல பிரச்சனைக்குரிய ஏரியாவா, அது வேணா வேற இடத்த எடுத்துக்கோங்க, வில்லிவாக்கத்துல நீங்க கேட்ட இடம் ஓகே அப்படின்னு சொல்லி போலீஸ் ஒரு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் மக்கள் பாதுகாப்பை கணிச்சு ஒரு இடத்த கொடுக்குறாங்க. இவரு என்னது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணுமா, அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. கரூர்ல 7 மணி நேரம் லேட்டாக போனவன் நான், அங்க மக்கள் செத்து போனவன் அங்க விட்டுட்டு ஓடி வந்தவன் நான்லாம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போக முடியுமா அப்படிங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமா தன்னோட பிரச்சாரத்தை ரத்து செஞ்சுட்டு மனுஷன் திரும்பவும் போய் பனையூர்ல போய் படுத்துக்கிட்டாப்புல. அவர் விஜயோட வீடு மட்டுமே கிட்டத்தட்ட 9000 ஸ்கொயர் ஃபீட் அவரோட வீடு. 9000 ஸ்கொயர் ஃபீட்ல மனுஷன் தனியா வாழ்றாங்க. குடும்பம், அப்பா இல்ல, அம்மா இல்ல, பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, தனியா வாழ்ந்துட்டு இருக்காப்ல. சரி கொஞ்சம் வெளியில வந்து ரிலாக்ஸா போலாமே அப்படின்னு சொல்லி அப்படி கூட வரமாட்டாரு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனோமா, அப்ப வேணாம் ப்ரோ, நான் ஆன்லைன்லயே பிரச்சாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மனுஷன் திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அப்ப விஜயோட பிரச்சாரம் இங்க ரத்து அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. இதெல்லாம் வரக்கூடிய நேரத்துல பாஜகவுடைய முக்கியமான தலைவர், மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இப்போ ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. விஜய் நம்ம ஆளுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி தேர்தல் நடக்கும், தேர்தல் நடந்து முடிஞ்சோடனே விஜய் வந்து திரும்பவும் சினிமாவுக்கு நடிக்கிறதுக்கு போயிடுவாரு, அவர் திரும்ப இதுக்கப்புறம் அரசியலுக்குலாம் வரமாட்டாரு, ஏன்னா விஜய் நம்ம ஆளுதான் அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்போ பியூஷ் கோயல் அந்த விஷயத்தை வெளியில சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா விஜயே அவரே ஒரு கன்ஃபியூஸ் இல்லாம நான் தாவேகா காரனா இல்ல பாஜக காரனா சொல்லி விஜய் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் உளறிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா நேற்று குஷ்பு கூட சொல்றாங்க, எங்க அக்கா குஷ்பு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது எனக்கே அவ்வளவு சந்தோஷம், எக்கா எப்படிக்கா இருக்க அப்படின்னு நானே அவ்வளவு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். குஷ்புவுமே இதேதான் சொல்றாங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட பாத்தீங்களா, விஜய் வந்து பாஜக வேட்பாளர் ஓட்டு கேட்கிறாரு, அவர் வெளியில தாவேகான்னு சொன்னாலும் அவருக்கு மனசுக்குள்ள பாஜக தான் இருக்குதுன்னு சொல்லி குஷ்பு இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. புதுச்சேரிக்கு போயிட்டு புதுச்சேரி வேட்பாளர் ராமுவுக்கு ஓட்டு கேட்கிறதுக்காக செல்வம், பாஜக வேட்பாளர், பாஜக சபாநாயகராக இருக்கக்கூடிய செல்வத்துக்காக ஓட்டு கேட்டார் இருந்தார் இல்லையா, அதனாலதான் பியூஷ் கோயல் சொல்றாரு விஜய் திரும்ப சினிமாவுக்கு போயிடுவாரு, ஏன்னா அவர் நம்மால் தான் அப்படின்னு சொல்லி நம்மாளுங்கிறாரு. இதேதான் ராம்தாஸ் அத்வாலே, வடக்குல இருந்து ராம்தாஸ் அத்வாலே இங்க வந்துட்டு ஒருவேளை இந்த தேர்தல் தொங்கு சட்டசபையை அமைந்தால் நாங்க விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி என்டிஏ ஆட்சி அமைப்பதற்காக, விஜயோடைய ஆதரவோட என்டிஏ ஆட்சி அமைப்பதற்காக எல்லா கட்ட வேலையும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து இந்த தமிழ்நாடு அரசியல்ல பரபரப்பா இங்க நடந்துட்டு இருக்கு. ஓகே, இறுதியா ஒரு முக்கியமான விஷயம், இதுதான் இன்னைக்கு வட மாநிலங்கள்ல தீயா பரவக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இங்க எப்படி தேர்தலுக்கான பிரச்சாரம் நடக்குதோ, வட மாநிலங்கள்ல வெறுப்புக்கான ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குது. இங்க வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம், அந்த கட்சியில இது சரியில்லை அப்படின்னு எப்படி இங்க பிரச்சாரம் நடக்குதோ, அந்த மாதிரி வட மாநிலங்கள்ல முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் ஒரு வன்மமான, இதுவரைக்கும் நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வன்மமான பிரச்சாரம் நடக்குது. உத்தரப்பிரதேசம் காசியாபாத்ல ஒரு வேனை ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஒரு வேனை எடுத்துக்கிட்டு அந்த வேன்ல வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு செட்டிங் போட்டுட்டு அதுல சில நடிகர்கள், நாடக நடிகர்களை ஏற்பாடு செஞ்சு அந்த நாடக நடிகர்கள் ஜுப்பா போட்டுக்கிட்டு தலையில தொப்பி போட்டுக்கிட்டு ஒட்டுதாடியை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு 3-4 பேர் அதுல இருக்கிறானுங்க. அதுல ஒரு இளம்பெண், ஒரு இந்து இளம்பெண் அங்க இருக்கிற மாதிரியும் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமா காதலிச்சு அவளை கர்ப்பமாக்கி அவளை வீட்டுக்கு கூட்டு போய் வெட்டுறானுங்க. அந்த இஸ்லாமியர்கள் வந்து அந்த கண்டந்துண்டமா அவளை போட்டு வெட்டுறாங்களாம். வெட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு மூட்டைக்குள்ள, ஒரு சாக்கு மூட்டையில அடைச்சு அந்த சாக்கு மூட்டையை எங்கேயோ சாக்கடையிலையோ ஆத்துலயோ குளத்துலயோ தூக்கி போட மாதிரி, இது மாதிரி தான் இஸ்லாமியர்கள் லவ் ஜிஹாது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி லவ் ஜிஹாது நடக்கக்கூடாது அப்படின்னா நீ உண்மையான இந்துவா வாழணும், நீ பாஜகவை பக்கம் இருக்கணும், RSS அமைப்புல சேரணும்னு சொல்லி பப்ளிக்கா இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மதத்தோடைய அடையாளத்தை பயன்படுத்தி, ஒரு மதம் வந்து இந்த அளவுக்கு தீவிரவாத சிந்தனையில இருக்கும், இப்படி வெறுப்பு சிந்தனையில இருக்குன்னு சொல்லி ஒரு மதத்தோடைய அடையாளங்களை பயன்படுத்தி இவ்வளவு அப்பட்டமா அவனுங்களுக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு அவ்வளவு ஒரு தைரியம். இது காசியாபாத்ல நடக்குதுன்னு பார்த்தா பல பகுதிகளில் ஒரு ஊர்ல ராமநவமி ஃபங்க்ஷன் நடக்குது. ராமநவமி ஊர்வலத்துல ராமருடைய புகழ், ராமருடைய சலிசா பாடுவாங்கன்னு பார்த்தா அங்கேயுமே முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு டெட் பாடி மேடையில் கிடக்குது. அந்த டெட் பாடியை கண்டம் துண்டமா வெட்டுற மாதிரி ஒரு நாடக நிகழ்ச்சி நடத்துறான். ராமநவமி நாடகத்துல
முஸ்லிம்கள் இப்படிதான் கண்டந்துண்டமா வெட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்பு நாடகத்தை அந்த இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெயின் பயணத்தில் எடுத்துட்டா கூட நேற்று முழுக்க ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல். ஒரு இஸ்லாமிய ஆண், இஸ்லாமிய பெண் 2 பேருமே கூட்டம், ட்ரெயின்ல கூட்டமா இருக்கு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இஸ்லாமியர்களை பார்த்தோன்னே மேல அப்பர் சீட்ல ஒருத்தர் இருக்கிறான், ஒரு சங்கி ஒருத்தர் இருக்கிறான். அந்த இஸ்லாமியர்களை பார்த்தோன்னு அவன் என்ன செய்யறான், அங்க உடனே அனுமான் சலீசா பாடுறான். அனுமான் கீதங்கள் அந்த இடத்துல பாடுறதுக்காக உடனே போன்ல அந்த பாட்டை போட்டு விடுறான். அப்ப இவங்களுக்கு அந்த அவங்களுடைய இந்து மதம், அவங்களுடைய பக்திங்கிறது இஸ்லாமிய வெறுப்பேற்றுறதுக்காக தான், இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் என்னுடைய பக்தி எனக்கு பயன்படும் அப்படின்னு தன்னுடைய மதத்தையும் யாரை கடவுள் வணங்குறானோ அந்த கடவுளையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமிய வெறுப்பு பயன்படுத்துறதுக்காக மட்டுமே இவனுங்க இந்த அளவுக்கு மதத்தை பயன்படுத்தி இவ்வளவு அப்பட்டமான மத வெறுப்பு பரப்பிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க என்ன தைரியம்னா, எல்லா படங்களுக்கும் சென்சார் போட்டு தடை கொடுக்கும், ஆனா இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட படம் எடுத்தா அந்த படத்துக்கு முழு விலக்கு கொடுக்கப்படும், அரசு சார்பில் வரி விலக்கு செய்யப்படும், கடைசியில் 1 வருஷம் கழிச்சு தேசிய விருதும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இங்க ஒன்றிய அரசு இதுக்கான எல்லா அனுமதியும் எல்லா அங்கீகாரமும் கொடுக்கும் போது இதை பார்த்து வளரக்கூடிய சங்கிகளை தானே செய்வான். அப்போ ஒரு படத்துக்கு எப்படி அங்கீகாரம் கிடைக்குதோ, இதை நான் ரோட்ல செஞ்சனா, அங்க திரையில நடக்குது நான் தரையில செஞ்சனா எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்குதானே செய்யும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வட மாநிலங்கள்ல இந்த வெறுப்பு அரசியல் ஈஸியா இன்னைக்கு ரோட்ல நடந்துட்டு இருக்குது. அதனாலதான் சொன்னது, இங்க தேர்தல் பிரச்சாரம் மாதிரி அங்க வெறுப்பு பிரச்சாரம் இன்னைக்கு வட மாநிலம் நடந்துட்டு இருக்கு. அந்த வெறுப்பு பிரச்சாரம், அந்த வெறுப்பு சிந்தனையும் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து திணிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க பாஜக பல்வேறு வகையில உள்ள நுழைஞ்சு மாறு வேஷங்கள் வழியாகவும் ஏ டீம் பி டீம் சொல்லி எந்த வகையிலயோ உள்ள வந்து கால் பதிக்கிறதுக்கான எல்லா வேலைகளுமே இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஒடிசாவை எப்படி இதே மாதிரி தான் ஆக்கிரமிச்சாங்களோ, இன்னைக்கு ஆந்திராவுக்கு எப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய அடுத்த குறி இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி இந்த கூட்டம் குறி வச்சிட்டு இருக்கிறதால நம்ம வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களிக்கணும். எனக்கு வேண்டியவர் அங்க நிக்கிறாரு, எனக்கு பிடிச்சவர் நிக்கிறாரு, என் மதத்தை சேர்ந்தவர் நிக்கிறாரு, என் ஜாதியை சேர்ந்தவர் நிக்கிறாரு இல்லாம இந்த மாநிலத்தோட நலன் யாரால பாதுகாக்கப்படும், இந்த மாநிலத்தோட உரிமை யாரால பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிந்திச்சு நம்ம வாக்களிக்க வேண்டியதுதான் ரொம்பவே முக்கியம். அதனாலதான் இன்னைக்கு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே இந்த தேர்தல் திமுகவுடைய கூட்டணிக்கு நம்ம வாக்களிக்கிறது மட்டும்தான் மாநில உரிமையை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய, ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய எல்லாருமே திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதனால வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் தயவு செஞ்சு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கணும். உங்களுடைய வாக்குரிமை தான் மாநிலத்தோட நலனை தீர்மானிக்கும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.